கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் தைரியமாயிருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை முழுவதும் உங்கள் கவனத்தை கர்த்தருக்கு நேராக செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பாடல் நேரத்திலும் ஆராதனை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நேரத்திலும் நீங்கள் முழு இருதயத்தோடு பார்க்க கவனிக்க உங்களை இயேசு நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் ஜெபத்தோடு நாம் இந்த ஆராதனையை ஆரம்பிக்க இருக்கிறோம். கண்களை மூடி இந்த ஆரம்ப ஜெபத்திலே கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை ஏறெடுப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உம்முடைய திருச்சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் உயிர் தெழுந்த நாளை நினைவுகூற இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆராதனையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் துதியின் சத்தத்தை ஏற்றுக்கொள்வீராக, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வீராக. நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களில் கிரியை செய்வீராக, ஒரு விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரே, கிருபை இரக்கத்தை கட்டளையிடுவீராக, நன்மைகளை கொடுப்பீராக. இந்த ஆராதனையில் பங்கெடுப்பதன் மூலமாக ஆண்டவரே, ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் உம்முடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கத்தக்கதாக தேவ பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வர ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா ஆண்டவர் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுகிற, இதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லாத்தையும் ஆவிகளை இயேசு நாமத்தினாலே கட்டுகிறேன். கர்த்தருடைய கிருபை யாவரையும் தாங்குவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை புதிய பலத்தை கொடுக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வல்லமையாய் கிரியை செய்ததில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கூடி தேவனை ஆராதிக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் கூட ஒரு சில தெரிந்த பாடல்களை பாடி நம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவரீ, நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார் என்று சொல்லி நம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம். தெரிந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். உங்கள் வீடுகளிலே பாடல் புஸ்தகம் இருக்குமானால் அதை எடுத்து உங்கள் முன்பாக விரித்து வைத்து சேர்ந்து பாடல் வரிகளை பார்த்து எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். குடும்பமாக ஒருமனப்படுங்கள். நாம் யாவரும் சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். சேர்ந்து பாட போகிறோம். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதத்தில் ஆண்டவர் சொன்னதை வாசிக்கிறோம். தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர், எங்கள் தேவனே உமக்குப்பான தேவன் யார்? மறுபடியும் சொல்லலாமா? தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர், எங்கள் தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே, நீ சகலமும் செய்ய வல்லவர், எங்கள் தேவனே உமக்குப்பான தேவன் யார்? ஒரு முறை கூட, தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர், எங்கள் தேவனே உமக்குப்பான தேவன். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவ
தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். எங்கள் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? விசுவாசத்தோடு தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். எங்கள் தேவனே உமக்கொப்பான தேவன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். எங்கள் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்லுவோம். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். எங்கள் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஒரு முறை கூட தேவரீர் நீர் சகலமும் செய்ய. எங்கள் தேவனே உமக்கொப்பானவர். உமக்கொப்பான தேவன் யார்? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எங்கள் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே உமக்கொப்பானவர். உண்மையாய் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எங்கள் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த
இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் எங்கள் கர்த்தாவே தேவர்களில் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எங்கள் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர், உன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திருவீர் என்ற வரிகள் நம்ம சொல்லி பாட போகிறோம். உண்மையாகவே கண்மலையை பிளந்து தம்முடைய ஜனங்களின் தாகத்தை தீர்த்த அந்த ஆண்டவர் இன்னைக்கும் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய நாமம் அதிசயம் என்பது ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறவர். கரங்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி இந்த பாடல் வரிகளை எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆமென். எனக்காக கண்மலையை பிளக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எங்கள் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நல்லவர். இன்றைக்கும் நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். வேதாகமத்தில் ஒரு சம்பவம் நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாவை குறித்து. அவனுடைய நாட்களிலே அசீரிய ராணுவம் அந்த தேசத்தை முற்றுகையிட்டது. அந்த அசீரிய ராணுவ தளபதி எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், யுத்தத்திலே தேவ நம்பிக்கை அது ஒன்றும் செல்லுபடி ஆகாது. இதை போல உன்னை போல நான் யுத்தத்திலே தேவ நம்பிக்கையுடைய எத்தனையோ ராஜாக்களையும் தேசங்களையும் நான் பார்த்துட்டு தான் வர்றேன். அந்த தேசங்கள்ல இருந்து அந்த விக்கிரகங்களை எல்லாம் நான் அழித்து போட்டேன். பேர் பெற்ற தெய்வங்களா இருந்தவைகளை எல்லாம் நான் அழித்து போட்டேன். அதே போல உன்னுடைய தெய்வத்தை நான் அழித்து போடுவேன். உன்னுடைய நம்பிக்கையும் அவமாகி போகும் என்று சொல்லி சவாலாக நின்று அந்த அசிரிய படை தளபதி எசேக்கியா ராஜாவினுடைய காதுகள் கேட்க அவன் பேசுகிறத வேதத்துல பார்க்கிறோம். ஆமா, ஆனாலும் எசேக்கியா ராஜா ஆண்டவர் சமூகத்துல போய் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான், அவன் சொல்லுவதெல்லாம் உண்மைதான் ஆண்டவரே. அவன் அழித்து போட்ட தெய்வங்கள் எல்லாம் விக்கிரகங்கள் தான். அவை கல்லினாலும் மண்ணினாலும் ஆனவைகள் தான், மரத்தினால செய்யப்பட்டவை, மனுஷனுடைய கைவேலையானவை. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வமோ நீ ஜீவன் உள்ளவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஆமீன். எந்த தெய்வங்களிலேயும் உமக்கொப்பான ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி அவரை பார்த்து எசேக்கியா ராஜா
ஜெபம் பண்ணினார். நடந்தது என்ன? கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நேரத்தில் பங்கெடுத்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படி சவால் விடுகிற அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில வரலாம். ஆண்டவரை நம்பி இருக்கிற உன்னுடைய நம்பிக்கை என்ன என்று சொல்லி கேள்வி கேட்கும்படியான சூழ்நிலைகள் உங்க முன்னால் இருக்கலாம். அநேக மனிதர்கள் கேள்வி கேட்கும்படியான நிலைமைகள் இருக்கலாம். ஆனாலும் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆழமான விசுவாசம், இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம பாடல் பாடினோம். செங்கடலை பிளந்து தம்முடைய ஜனங்களை நடத்தி சென்று தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி நம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர் என்ற பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி நம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்முடைய சோர்வான அனுபவங்களை எல்லாம் எடுத்து போட்டு நல்ல உற்சாக ஆவியோடு கூட ஆமென் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி இயேசு நல்லவர், இயேசு பெரியவர் என்று சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. உன் சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். கரங்களை தட்டி சொல்லுவோம். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ. இன்னொரு முறை கூட. நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. நல்லவர், பெரியவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. நல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஒரு முறை கூட. நல்லவர், பெரிய
பெரியவர், சர்வ வல்லவர். ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் சொல்லுவோமா விசுவாசத்தோடு? ஆமென். ஏமாற்றம் நிறைந்த என் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. ஏமாற்றம் நிறைந்த என் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. அறிக்கை செய்வோம். ஏமாற்றம் நிறைந்த என் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. தோல்வியை சந்தித்த எனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. தோல்வியை சந்தித்த எனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. உன் சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம். அனுபவித்து நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர். கரங்களை உயர்த்தி அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லுவோம். ஆமென். நல்லவர், பெரியவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். கடைசியாக நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நல்லவர், அவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இருக்கிற இடங்களிலே அப்படியே குடும்பமாக யாவரும் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நின்றோ நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியே ஒருமனப்பட்டவர்களாய் ஆமென் இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளேயே ஆமென் அப்படியே எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். கண்களை மூடி பரலோகத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தை அனுபவிப்போம், தேவ பிரசன்னத்தை அனுபவிப்போம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இப்படியாக இருக்கிறது. என் நாமத்தினாலே 2-3 பேர் நீங்கள் எந்த இடத்துல கூடினாலும் அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க குடும்பமாக கூடி இருக்கிற அந்த இடத்துல இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார். அவர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். உங்க துதி பலிகளில் அவர் மகிமைப்படும்படியாக வந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க சொல்ற துதி பலி ஒருவேளை எங்களுக்கு கேட்காம இருக்கலாம். ஆமென். கர்த்தர் அதை கேட்கிறார். நீங்க சொல்ற ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்ல விடுதலையோடு கூட மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவை போல வேறொரு தெய்வம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். அவர் பிரசன்னத்தை அனுபவிப்போம், அவர் பிரசன்னத்தை அனுபவிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்க பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய மகிமை ஆமென். ஸ்தோத்திரம். நாம் இருக்கிற இடங்களில நம்மை நிரப்புகிறதை ஆமென் நம்ம ஆவியில அனுபவித்து அவர் ஆராதிக்க போகிறோம். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்பா.
இந்த உலகத்தில் எனக்கு உங்க பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் ஆசீர்வாதங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற நபர்கள் இருக்கிறாங்க. அதிகாரத்தை தேடி நாடி ஓடுகிற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவரை பார்த்து கர்த்தரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க ஆண்டவரை பார்த்து, எனக்கு உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும்ப்பா, எனக்கு நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. எனக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்று நீங்க தான். ஆமென், என் தேவை நீங்க தான், என் எதிர்பார்ப்பு நீங்க தான் ஆண்டவரே, என் ஏக்கம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? எத்தனை பேர் இந்த வார்த்தையை உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி, உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரங்களை உயர்த்தி, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா. எனக்கு உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே. கரம் பிடித்த கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே. கைரங்களை உயர்த்தி, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, நான் இன்னும் கிட்டி சேரனுமே. வாஞ்சையோடு இன்னும் உம்மை
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உங்க பிரசன்னம் போது ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரு விஷயம் கூட அர்ப்பணித்து சொல்லுவோம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, நான் இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ. தேங்க்யூ ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து ஆமென் உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை அசைத்து சொல்லுவோம். நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஆமென். குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே.
உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை. குடும்பமாக கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா ஆராதனைகளுக்கும் துதிகளுக்கும் பாத்திர நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் பிரசன்னத்தை அனுபவித்தவர்களாய் ஆராதனை என்று சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ ஆராதனை என்று சொல்வோம். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஏசாயா சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கிற ஆண்டவரை தரிசித்த போது தேவதூதர்கள் எல்லாரும் ஆமீன் ஒருவர் கூப்பிட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்றும் ஆமீன் பூமி எல்லாம் அவருடைய மகிமையினால நிறைந்திருக்கிறது என்றும் அவரை ஆராதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். இப்பொழுது கூட அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆமீன் தேவதூதர்களோடு சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆமீன் நம்முடைய குடும்பம் முழுவதையும் ஆமீன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தேவனுடைய மகிமை ஆமீன் நிரப்புகிறதை அனுபவித்து கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய மகிமை பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னும் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்க பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற நிலைமைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஆவிக்குரிய தரத்தை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் நீர் பேசுவீராக ஆண்டவரே. அதிகாரம் உள்ள வல்லமை உள்ள கிருபை உள்ள வார்த்தைகள் உம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டு வருவதாக அதை கேட்டு உணரத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தை திறந்தருளும். எங்களை தாழ்த்தும்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே வீட்டிலே இருந்த வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத பகுதியின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வேத பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத பகுதியின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக.
இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். தக்க வேளையில் சொன்ன சொல் வெள்ளித்தட்டில் வைத்த பொற்கனிக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராய் ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார். ஏற்ற காலத்தில் ஏற்ற வார்த்தை சொல்லுவது அது ஏற்றதாய் இருக்கிறது. ஏற்ற காலத்தில் ஏற்ற வார்த்தை சொல்ல தேவன் நமக்கு கல்விமானின் நாவை தர வேண்டும். ஏற்ற காலத்தில் சொல்லப்படுகிற ஏற்ற வார்த்தை அது மிகவும் அது பலனுள்ளதாய் இருக்கிறது. கடந்த நாட்களிலே நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொரோனா வைரஸை குறித்து பேசும்போது அவர் 3 வார்த்தைகளை அவர் சொன்னார். விழித்திரு, விலகிரு, வீட்டில் இரு. இந்த வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நம்முடைய மொபைலில் கூட இந்த வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ளே அது மிக பரவலாக பேசப்பட்டது. இதே போல வேதத்திலும் இக்கால சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் தியானித்து கவனித்து நீங்கள் செவி கொடுத்தால் கொடிய கொள்ளை நோயான கொரோனா வைரஸுக்கு மாத்திரமல்ல, கொடிய நரக அக்கினிக்கும் தப்புவிக்கப்படுவோம். வேதத்திலிருந்து இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற 7 வார்த்தைகளை நாம் வேதத்திலிருந்து தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நாம் தொடர்ந்து தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்தபடி முதலாவது வார்த்தை 7 வார்த்தைகளிலே முதலாவது வார்த்தை எழுந்திரு. நான் 7 வார்த்தைகளையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இந்த நாளிலே ஒரே ஒரு வார்த்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். 7 வார்த்தைகள்: எழுந்திரு, விழித்திரு, நிலைத்திரு, காத்திரு, ஒளித்திரு, மகிழ்ந்திரு, பிழைத்திரு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிறதான நாட்களிலே இந்த 7 வார்த்தைகளையும் தொடர்ந்து தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே முதல் வார்த்தையாக நாம் தியானிக்க போகிற வார்த்தை ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. இங்கே ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, புழுதியை தட்டிவிட்டு எழுந்து நில் என்று ஒரு மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தூசியிலிருந்து எழுந்து நிமிர்ந்து நில். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தூசியிலிருந்து எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தூசி போன்ற அனுபவங்கள் என்ன? தூசி போன்ற அனுபவங்கள் தோல்வி, இழப்பு, மரணம், விபத்து, வியாதி, பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், இவைகள்தான் தூசி போன்ற அனுபவம். இந்த தூசி போன்ற அனுபவத்திலிருந்து நாம் உடனே எழுந்து நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த தூசி போன்ற அனுபவங்கள் நம்மை சோர்வுக்குள்ளாக்கும், நம்மை அது பின்மாற்றத்துக்குள் தள்ளும்.
அவிசுவாசத்துக்குள் கொண்டு போகும். எனவே இந்த தூசி போன்ற அனுபவத்தை உடனே நாம் உதறிவிட வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது கெடுத்துவிடும். நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய விசுவாசம், அபிஷேகம், ஊழியம், இப்படி போன்ற ஆவிக்குரிய அனுபவங்களை இந்த தூசி போன்ற அனுபவங்கள் நாம் உதறி விடாவிட்டால், உதறி போட்டு எழும்பாவிட்டால், இந்த தூசி போன்ற அனுபவங்கள் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை கெடுத்துவிடும், நஷ்டப்படுத்திவிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் 28ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது, அங்கே மெலிதா தீவிலே குளிர் காயும்படிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் நெருப்பு மூட்டி விறகுகளை வாரி அதிலே போடும் பொழுது ஒரு விஷப்பாம்பு அவருடைய கையை கவ்விக்கொண்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விஷப்பாம்பை 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதை உதறி தீயிலே போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அந்த விஷப்பூச்சியை அவர் உதறி தீயிலே போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தாரோ, அதே போலவே நாமும் இந்த தூசி போன்ற அனுபவங்களை தீயிலே உதறி போட்டு எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி செய்வோமானால் அந்த தூசி போன்ற அனுபவங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது சேதப்படுத்த முடியாது. நம்மை எந்த தீங்கும் அணுக முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். நாம் எல்லாம் மரங்கள் அல்ல. விழுந்த இடத்தில் கிடப்பதற்கு நாம் மரங்கள் அல்ல, நாம் எல்லாரும் மனிதர்கள். நாங்கள் ஒரு முறை வெளியிலே போகும்போது எங்களுக்கு முன்பாக ஒரு வாலிபன் பைக்கில் போய்கிட்டு இருந்தார். அந்த வாலிபன் ஒரு கல் தட்டி பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டார். அவருக்கு பலமான அடிகள் ஒன்றும் இல்லாததினால் உடனே அவர் எழுந்து நின்று தன்னுடைய பேண்ட்டில் இருக்கிற அந்த தூசி, தன்னுடைய வஸ்திரத்தில் இருக்கிற தூசி அவர் எழுந்து நின்ற உடனே தட்டிவிட்டார். தட்டிவிட்டு நாங்கள் பக்கத்தில் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அந்த தூசியெல்லாம் தட்டி போட்டு உடனே அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். இதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தூசி போன்ற அனுபவங்கள் நமக்கு நேராக வரும்போது அதை எல்லாம் உதறி போட்டுவிட்டு உடனே எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் எல்லாம் நீதிமான்கள் என்ற நிலையிலே தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் விழுந்த நிலையிலே அப்படியே கிடப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் நீதிமான்கள் என்ற நிலையில் தெரிந்து கொள்ளப்பட்டோமானால் நாம் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருக்க வேண்டும். அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தோல்விகள், இழப்பு, பாடுகள் வரும்போதெல்லாம் நாம் மறுபடியும் எழும்ப வேண்டும். தூசி போன்ற அந்த அனுபவங்களை உதறிவிட்டு நாம் மறுபடியும் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸ்காட்லாந்து மன்னன் ராபர்ட் ப்ரூஸ் அவர் 7 முறை தன்னுடைய எதிரி படையிலிடத்தில் அவர் தோல்வி பெற்றவராய், அவர் ஒரு முறை காட்டிலே அவர் போய் எதிரி படைக்கு பயந்து காட்டிலே போய் ஒரு குகையிலே அவர் இருந்தார். அப்பொழுது அந்த குகையின் வாயில் சிலந்தி பூச்சி ஒன்று கூடு கட்டி கொண்டு இருந்தது. அது தன்னுடைய கூட்டை கட்டுவதற்கு மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தது. அடிக்கடி
அந்த சிலந்தி பூச்சி கீழே விழுந்து 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 எழுந்து அந்த கூட்டை நேர்த்தியாக கட்டி முடித்தது. இதை பார்த்து கொண்டிருந்த ராபர்ட் அவர் நினைத்தார், ஏன் இந்த சிலந்தி பூச்சி விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து தன்னுடைய கூட்டை கட்டி முடித்தது போல் ஏன் நானும் எதிரி படையோடு மீண்டும் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாதா என்று அவர் நினைத்து உறுதியோடு அவர் அந்த குகையிலிருந்து வெளியே வந்து எதிரி படையோடு கூட யுத்தம் செய்து அவர் வெற்றியை பெற்றுக்கொண்டார். இதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தொடர்ந்து தோல்விகள், இழப்புகள், நஷ்டங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அப்படிப்பட்ட தூசி போன்ற அனுபவங்களை நாம் உதறி போட்டுவிட்டு மறுபடி எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் எழுந்து நின்றால் தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் நீதிமான்கள் என்ற நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறபடியினால் நாம் ஒன்றுக்கும் பயப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கலங்காமல் நாம் எழுந்து நிற்க வேண்டும், எழுந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 112:6 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். இங்கே நாம் பார்க்கிறோம், நீதிமான் உறுதியாய் இருப்பான், அவன் பயப்பட மாட்டான், அவன் கர்த்தரை நம்பி அவனுடைய இருதயம் திடமனதாய் இருக்கும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் நீதிமான் கலங்க மாட்டான், ஏனென்றால் அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவன் எவ்வளவு தீங்கு வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீதிமான் உடனே உறுதியோடு அவன் எழுந்து நிற்கிறான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் ஒரு சோதனைக்காக நீங்கள் பாரமான ஒரு பொருளை எவ்வளவோ உயரத்திலிருந்து நீங்கள் கீழே போட்டால் அது கீழே விழுந்த வண்ணமாகவே கிடக்கும். பாரமான ஒரு பொருளை நீங்கள் கீழே தூக்கி வீசினால் அது விழுந்த இடத்திலே கிடக்கும். ஆனால் அதே வேளையிலே காற்று அடைத்ததான ஒரு பலூனை உயரத்திலிருந்து நீங்கள் தூக்கி கீழே வீசினாலும் அந்த பலூன் அது அப்படியே மேலே 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 உயரே எழும்பும். பாரமான ஒன்று கீழே விழுந்த இடத்திலே போட்ட இடத்திலே இது கிடக்கும். ஆனால் பலூன், காற்று அடைக்கப்பட்ட பலூன், அது எவ்வளோ வேகமாக கீழே தூக்கி வீசப்பட்டாலும் அது மறுபடியுமாக எழுந்து மேலே பறக்கும் என்பதை நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும். இதைத்தான் ஏசாயா தீர்க்க தரிசனம் 40 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் புது பலன் அடைந்து அவர்கள் உயரே எழும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். மீகா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 7 வசனத்திலே, என் சத்துருவே, அங்கே சத்துரு என்று சொல்லப்படுகிறது பிசாசு. அங்கே சத்துரு நாம் விழும்போது, நாம் கீழே விழும்போது சத்துரு மிகவும் சந்தோஷப்படுவான். ஆனால் அங்கே நாம் வாசிக்கிறோம், என் சத்துருவே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நீ சந்தோஷப்படாத. நம்ம ஒருவேளை தோல்வி கஷ்டங்கள் வரும்போது பிசாசு சந்தோஷப்படுவான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இத்தனை கஷ்டங்கள், இத்தனை போராட்டங்கள், அவன் சந்தோஷப்படுவான். ஆனால் தேவனை நம்பி நாம பிசாசை பார்த்து சொல்லணும், என் சத்துருவே, நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார். சங்கீதம் 118:13 வசனத்துல, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். நாம் விழும்போதெல்லாம் பிரச்சனைகள், பாடுகள், இழப்புகள், இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நாம் தள்ளப்படும் போதெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்கு உதவி செய்வார். எனவே
அந்த திடமனதோடு கூட, அந்த உறுதியோடு கூட நாம் மறுபடி எழுந்து நின்று முன்னேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அங்கே வாசிக்கிறோம், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். பகைஞன் என்று சொல்லுவது பிசாசை குறிக்கிறது. பிசாசு நம்மை தொடர்ந்து நமக்கு தீங்குகளை கொண்டு வருவான். பிசாசு நம்மை தொடர்ந்து பல கஷ்டங்களுக்குள் நம்மை தள்ள முயற்சிப்பான். ஆனால் தேவன் நமக்கு துணை நிற்கிறார். அவர் ஒருபோது பிசாசின் கையிலே நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். தேவன் நமக்கு துணை நின்று அவர் நாம் விழுந்தாலும் எழுந்து நிற்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஆமோஸ் 9-12 வசனங்களிலே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் நான் அதே ஸ்தானத்திலே நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதை குறித்து நாம் வாசிக்கும் போது தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு பாவத்தில் விழும்போது அந்த பாவத்தை குறித்து தேவனிடத்தில் அவன் மனம் கசந்து அழுதான், மன்னிப்பு கேட்டு அழுதான். அதை குறித்து சங்கீதம் 51:12 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய பாவங்களுக்காக, தன்னுடைய தவறுகளுக்காக, சில நேரங்களிலே பாவத்திலே தவறுகளிலே நாம் விழுந்து விட்டோமானால் நம்ம விழுந்த நிலையிலே கிடைப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அந்த பாவத்தில் இருந்து கூட நாம் மனம் கசந்து அழுது கர்த்தருடைய சமூகத்தில் போய் பாவத்தை ஒத்துக்கொண்டு மன்னிப்பை கேட்போமானால் நிச்சயமாக அந்த பாவத்தில் விழுந்த அனுபவத்தை கூட கர்த்தர் மன்னித்து மறுபடியும் நம்மை பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 37:24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் அவருடைய வலது கையினால் என்னை தாங்குகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7-9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த கடைசி பகுதியிலே கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவது இல்லை. நம்ம கீழே விழக்கூடிய அனுபவங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை அவருடைய வலது கையினால் தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். எனவே இந்த நாளிலே உங்களுக்கு நேரிடுகிறதான சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு நஷ்டங்கள், இழப்புகள், அவைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உதாரணமாக ஒரு பொருள் மேல் ஒரு தூசி படிந்திருக்குமானால் நாம் அதை ஃபு அப்படின்னு சொல்லி ஊதி அந்த தூசியை அப்புறப்படுத்தி விடுவோம். ஆனால் அதே வேளையில் ஒரு பொருள் மேல் மிகப்பெரிய ஒரு கல் இருக்குமானால் அதை நம்மால் ஊதி அதை அப்புறப்படுத்த முடியாது. வேதம் சொல்லுகிறது, நமக்கு வருகிறதான உபத்திரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே ஒரு தூசி தான். அதை மலை போல நீங்க நினைக்க கூடாது. ஐயோ இது மலை மாதிரி என் முன்னால வந்து நிக்குதே, இதை நான் எப்படி அப்புறப்படுத்த முடியும், இதை எப்படி நான் தாண்ட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது தூசி. வேதம் அதை தூசி தான் சொல்லுது. உங்களுக்கு வருகிற கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே ஒரு தூசி தான். அது மலை அல்ல, அது ஒரு தூசி. அது சாதாரணமானது. நீங்கள் அதை ஊதி அப்புறப்படுத்தி விட முடியும். கர்த்தர் உங்களுக்கு துணை நின்றால் நீங்கள் அதை சாதாரணமாக கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு, ராகாபை துண்டித்ததும் வலுசற்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. இங்கே நான் வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்கிறார், எழும்பு எழும்பு சியோனே, பெலன்கொள். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய பலம், கர்த்தருடைய பலம் உன் கூட இருக்கு பாருங்க. அதிலே வாசிக்கும் போது
ராகாப் என்றால் அது எகிப்தின் மறுபெயர். வலு சர்ப்பம், வலு சர்ப்பத்தை வதைச்சது நீதானே. வலு சர்ப்பம் என்றால் முதலை, எகிப்தின் சின்னம். இது எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வருவதற்கு கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவருடைய கை வல்லமையாகிய 10 விதமான வாதைகளை பார்வோனுக்கு முன்பாகவும் அவனுடைய ஊழியர்களுக்கு முன்பாகவும் அவனுடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் அவருடைய கை வல்லமையை காண்பித்து அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். மாத்திரமல்ல, அவர்கள் வனாந்தரத்திலே வரும்போது அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் இருந்தது. அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் செங்கடலை வற்றி போக பண்ணி அவங்களாம் உலர்ந்த தரையில நடந்து வர்ற மாதிரி அவங்க வந்தாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி நடந்துச்சுன்னா, கர்த்தருடைய துணையினால். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அவர். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் ஆபத்து நாட்களிலே அனுகூலமான துணையாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கூட இருந்து செங்கடலை கடக்க பண்ணின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப ஈஸியா செங்கடலை கடந்து வந்தாங்க. அதனாலதான் ஏசாயா சொல்றாரு, நீதான அன்னைக்கு அந்த சிவந்த சமுத்திரத்தை நீதான கடந்து வந்த, கர்த்தர் உனக்கு துணை நிற்க. நீ அந்த சிவந்த சமுத்திரத்தை ரொம்ப ஈஸியா லகுவா கடந்து வந்தேல. இதைத்தான் நாம நம்முடைய கஷ்டங்களிலே, நமக்கு வருகிற பாடுகளிலே இந்த வசனத்தை நமக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பழைய கடந்த காலங்களிலே எத்தனையோ பிரச்சனைகள், உபத்திரவங்கள், கண்ணீர், பாடுகள், இழப்புகள், தோல்விகள், அதன் வழியா நீங்க கடந்து வந்திருப்பீங்க. அதை எப்படி உங்களால கடக்க முடிஞ்சது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்க கூட துணை நின்றபடியினால், கர்த்தர் உங்களோடு கூட துணை இருந்தபடியினால், அன்றைக்கு நீங்க கர்த்தருடைய துணையினால் அதெல்லாம் கடந்து வர உங்களால முடிந்தது. இன்னைக்கும் கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கும் உங்களுக்கு முன்னால இருக்கிற அந்த பிரச்சனைகள், பாடுகள், இழப்புகள், நஷ்டங்கள், இதையெல்லாம் குறித்து கவலைப்படாதீங்க. அன்னைக்கு நீங்க கடந்து வர என்னுடைய துணையினால் நீங்கள் கடந்து வந்தீர்கள். இன்றைக்கும் அந்த பலம் உங்களோடு கூட இருக்கிறது. அந்த தெய்வ பலம், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலம் உங்களோடு கூட இருக்கிறது. எனவே நீங்கள் சோர்ந்து போகாமல் இந்த நாட்களிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த தோல்விகள், இழப்புகள், அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் உதறிவிட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உதறிவிட்டு நீங்கள் உறுதியோடு எழுந்து நிற்க வேண்டும். கடந்த நாட்களிலே நம்ம எல்லாரும் ஒரு செய்தி கேட்டோம். ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு சகோதரி, ஒரு தாய், தன்னுடைய மகன், தன்னுடைய நண்பன் வீட்டிலே அவன் போனவன் அங்கே மாட்டிக்கிட்டான். இப்போ ஊரடங்கு சட்டத்தினால அந்த பிள்ளைய அவங்க எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி ஸ்கூட்டி வண்டியில் அவங்க 2 நாள் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய், அந்த சகோதரி இரவும் பகலும் அவங்க ட்ராவல் பண்ணி பைக்லே போய் தன்னுடைய மகனை அவங்க கூட்டிக்கிட்டு வந்து சாதனை படைச்சிட்டாங்க. நான் இந்த செய்தியை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் என்னன்னா, தன் மகன் மேல் வைத்திருக்கிற அந்த பாசம். இன்னொன்று, அந்த சகோதரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள இருந்த தைரியம், அவர்களுக்குள்ள இருந்த துணிச்சல் பாருங்க. இந்த தைரியம், அந்த பாசம், அந்த அன்பு, துணிச்சல், இது எல்லாத்தையும் பார்த்த கர்த்தரும் கூட அவங்களுக்கு துணை நின்றுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சகோதரி இரவும் பகலும் டிராவல் பண்ணும்போது எந்த ஒரு திருடர்களுடைய கையிலே அவர்கள் அகப்படவில்லை. அவர்களுக்கு தொடர்ந்து டிராவல் பண்ணும்போது அவர்களுக்கு எந்த விபத்தும் நேரிடவில்லை. இதெல்லாம் கர்த்தர் துணை இருப்பதற்கு அடையாளம், கர்த்தர் துணையா இருந்தார் என்பதற்கு அடையாளம். உலக பிரகாரமான ஒரு சகோதரியே அவர்கள் இவ்வளோ பெரிய துணிச்சலா தைரியமா இந்த காரியத்தை அவங்க செய்வாங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தரை சார்ந்து கொண்டு எவ்வளவாக துணிவும் தைரியமும் நமக்கு வேண்டும். நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன்,
அக்கினியில கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் அங்கே சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட துக்கம் உங்களை தொடர்கிறது? உங்கள் வாழ்க்கை முழுவதும் கண்ணீராக இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை முழுவதும் வேதனையாக இருக்கிறதா? எனக்கு ஒரு மாற்றம் இல்லையா? என்னுடைய போராட்டத்திற்கு மாறுதல் வரும் என்று காத்திருக்கிறேன் என்று யோபு பக்தன் சொன்னான். அவன் அறிக்கையிட்டபடியே அவனுடைய போராட்டத்தில் ஒரு மாறுதலை அவன் கண்டான். அதே போல இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தூசி போன்ற அனுபவம், இழப்புகள், கஷ்டங்கள், வேதனைகள், ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் இந்த ஊரடங்கு சட்டத்தினால தொழில் காரியம், வேலை காரியங்கள் எல்லாம், வியாபார காரியங்கள் எல்லாம் முடங்கி கிடக்கிறது. ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருந்த வண்ணமாக கலங்கி கொண்டு இருக்கலாம். நான் என்ன செய்வேன்? நான் உணவுக்காக கஷ்டப்படுகிற, நான் என்ன செய்வேன்? தொழில் காரியங்கள் எல்லாம் இப்படி முடங்கி கிடக்கிறதே, என்ன செய்ய முடியும்? இனி நான் என்ன செய்ய முடியும்? குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? கடன்களை எப்படி அடைக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை வீட்டில் இருந்து தவித்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு மாற்று வழியை நான் உண்டு பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு மாறுதலை நான் தருவேன். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, தூசி போன்ற அனுபவங்களை விட்டு நாமே எழும்பணும். நம்ம எழும்பணும். நம்ம எழுந்து நின்றால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. உங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் பிசாசு அழித்து போட தேவன் விடமாட்டார். எனவே நம்பிக்கையோடு, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து உறுதியோடு எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 23 அதிகாரம் 10 வாசிக்கும் போது, தர்சீசின் குமாரத்தியே, நதியை போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ, உனக்கு அணை இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இனி தடை இல்லை. உனக்கு ஒரு மாற்று வழியை நான் உனக்கு உண்டு பண்ணுவேன். உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் தருவேன். நீ கலங்க வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தூசியை உதறிவிட்டு எழும்பினால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் தியானித்த இந்த வேத பகுதியிலிருந்து, கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தையிலிருந்து நாம் ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தூசியை உதறிவிட்டு எழுந்திரு ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறதான கஷ்டங்கள், உபத்திரங்கள், வேதனை, கண்ணீர்கள், அந்த அனுபவத்திலே நாங்கள் அப்படியே சோர்ந்து போய் ஆண்டவரே உட்கார்ந்திருக்கிற, விழுந்து கிடக்கிற அந்த அனுபவத்தில் நாங்கள் இருக்க நீங்க விரும்பலப்பா ஆண்டவரே. தூசி போன்ற அனுபவங்கள் எங்களை தொடர்ந்தாலும், கஷ்ட நஷ்டங்கள், இழப்புகள் எங்களை தொடர்ந்தாலும், அதன் மத்தியிலும் உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து உறுதியோடு எழுந்து நிற்க நீர் விரும்புகிறீர். எங்களுக்கு அந்த பலத்தை தாரும். எங்களுக்கு அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த அந்த பலத்தை தாரும் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஆண்டவரே தோல்வி, கஷ்டம், உபத்திரங்கள், பிரச்சனைகள் அவைகளை கடந்து வருவதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. அதுபோல இந்த நாட்களிலும் எங்களுக்கு முன்பாக இருக்கிறதான ஆண்டவரே எல்லா விதமான பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கான ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். அதை தரித்து கொண்டு எழுந்து நிமிர்ந்து நில்லுங்கள். உதறி போட்டு உறுதியாக எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றே இப்பொழுதே தூசி போன்ற அனுபவங்களை உதறி போடுங்கள். உதறி போட்டு விட்டு உறுதியாய் எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவள் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்பொழுது உள்ள சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். எழுந்து நிமிர்ந்து நெல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
பல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். இப்பொழுது இருக்கிற எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை எழும்ப செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நான் ஆசீர்வாத ஜெபத்தை உங்களுக்கு கூறுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. தொடர்ந்து ஜெபத்திலும் வேத தியானத்திலும் இருங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார்.